எப்படி ஹேண்ட்லூம் பட்டு சேலையான்னு கண்டுபிடிக்கலாம் வரீங்களா? இது ஹேண்ட்லூம் பட்டு சாரி, இது பவர்லூம் சாரி, இது ஹேண்ட்லூம் சாரி, இது பவர்லூம் சாரி. என்ன ரெண்டும் ஒன்றா இருக்குன்னு பார்க்குறேன். நானும் அப்படி இல்லை. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிக்கலாம் வரீங்களா? ஒரு ஹேண்ட்லூம் சாரி பர்ஃபெக்டாக இருக்காது. ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு நினைங்களா? வாங்க அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அப்புறம் இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள். இந்த மாதிரி சேலையில் கசரை அங்கங்கே இருக்கும். இந்த மாதிரி பட்டு சேலை நம்ம கையில் நெய் சொல்லும், அந்த இழை வந்து முடிஞ்சிடும். இன்னும் ஒரு இழை எடுத்து நாங்கள் ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டு அதை போடுவோம். அதனுடைய கசரை மாதிரி இருக்குது. ஆனால் அது எந்த ஃபால்ட் இல்லை. எல்லா சேலைக்கும் இது வரது தான். இது பவர்லூம் சேலை. எந்த கசரை வர க்ளீனாக இருக்கும். அது பாருங்கள், இது பவர்லூம் சேலை. அடுத்தது புட்டாவை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த கோத்து வாங்குவோம். இந்த ஒரு திரி வச்சு இந்த பக்கம் சொல்லுங்க லேசாக அந்த நெஸ்ஸை ஒதுங்கும். அதுதான் உங்களுக்கு வந்து ஃபால்ட்டாக தெரியும். ஆனால் அது ஃபால்ட் இல்லை. இதுதான் ஒரிஜினல் கையில் புட்டா வாங்குறது, திரி வச்சு வாங்குறது. ஆனால் பவர்லூம் சேலையில் புட்டாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. கைத்தறி சேலையை இந்த மாதிரி வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இழைக்கும் ஒரு நாங்கள் வெட்டுவோம், அதை அழுத்துவோம். அப்போ வேறுபடும். அதுதான் ஒரிஜினல் கைத்தறி. இதே பவர்லூமில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் வேறுபடாது, ஒன்றை மாதிரியே இருக்கும். அதுதான் பவர்லூம். இத்தனை இருந்தும் மக்கள் ஹேண்ட்லூம் பட்டு சேலையா இவ்வளோ விரும்புகிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? பவர்லூம் சேலை பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்நாளும் கம்மி, அதனுடைய தன்மையும் கம்மி. ஆனால் ஹேண்ட்லூம் பட்டு சேலை வாய்நாள் பார்த்தீங்கன்னா தலைமுறை தாண்டி நிலச்சிருக்குங்க இந்த சேலை. இந்த மாதிரி ஹேண்ட்லூம் சேலை எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாமே கையில் நெஞ்ச சேலைங்க. எல்லாத்துக்கும் சில்க் மார்க் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஒரு வருஷம் அவ்வளோ அழகாக இருக்கும், நிலச்சிருக்கும் அந்த சேலைங்களாம்.